ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து 9/6/2025 4/7/2025 ஏறக்குறைய வந்து ஒரு மாதம். பட் அவ்வளோ நாள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டைமில் சர்வர் ரொம்ப பிஸி ஆயிரும். இந்த மந்த்துக்குள்ளேயே வந்து இதை ஃபில் பண்ணுறது ரொம்ப சரியான அணுகுமுறையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா டெனன்டிவ் ஷெடியூல் ஆஃப் டயர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து August 13 to August 30 2025 இது கொடுத்துருக்காங்க. ஏன் இவ்வளோ நாள் வருது அப்படின்னா வந்து இதுக்கு வந்து சிஜிஎல் எக்ஸாமுக்கு நிறையான கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஷிஃப்ட்டில் வந்து நடத்த முடியாது. அதனால் வெவ்வேறு ஷிஃப்ட்டாக வந்து பிரித்து நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் டெனன்டிவ் ஷெடியூல் ஆஃப் டயர் 2 பார்த்திங்கன்னா September 2025 எக்ஸாக்ட் டேட் வந்து இதில் கொடுக்கல. ஸோ அதை வந்து பின்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா டெனன்டிவ் தற்காலிகமானது தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் இதோட டேட்டாஸ் வந்து நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஏன்னா இது வந்து கம்பைன்டு என்னென்னா ஒருங்கிணைத்த வந்து ஒரு போஸ்ட், அதாவது நிறையான போஸ்ட் ஒன்று சேர்த்து ஒரே எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணாங்க. அது நீங்கள் கொடுக்குற மார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், இது ரெண்டையும் வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. எப்படி எஸ்எஸ்சிஜியில் வந்து சிஏபிஎஃப்பில் வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் வந்து சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி இந்த மாதிரிலாம் இருக்கோ, அதே போல் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைன் போஸ்ட்டு, அதில் வந்து உங்களுடைய மார்க்கு, அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ், இதை வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பே லெவல் 7 44,900 to 1,42,400 இதோட போஸ்டிங் டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், அதே ஏஎஸ்ஓ இன்டெலிஜென்ஸ் ப்ரூ, ஏஎஸ்ஓ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ஏஎஸ்ஓ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஏஎஸ்ஓ ஏஎஃப்ஹெச்யூக்யூ, ASO Ministry of Electronics and Information Technology, Assistant and ASO Other Ministries Department Organizations. இதே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் CBDT. ஓகே, அடுத்தது இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் எக்ஸசைஸ் CBIC, இன்ஸ்பெக்டர் ப்ரிவென்ஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர். ஓகே, அடுத்தது AEO அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, Sub-Inspector Central Bureau of Investigation, Inspector Post, Department of Post, Ministry of Communication, Inspector Central Bureau of Narcotics, Ministry of Finance, Head Section Director General of Foreign Trade. அடுத்தது pay level 6 Assistant Section Officer, Other Ministries, Departments, Organizations, Executive Assistant, Research Assistant, இது வந்து மேலே CBI. அடுத்தது வந்து National Human Rights Commission, Divisional Accountant Officer under CNCA, AG, Sub-Inspector National Investigation Agency NIA, Sub-Inspector Junior Intelligence, Narcotics General Bureau. ஓகே, அடுத்தது Junior Statistical Officer, Ministry of Statistics and Program Implementation, Statistical Investigator Grade 2, Ministry of Home Affairs, Officer Superintendent CBDT. அடுத்தது பே லெவல் 5 ஆடிட்டர். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் ப்ரூ ஆஃப் நார்கோட்டிக்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டேக்ஸ் அசிஸ்டன்ட் CBDT. ஸோ இதோட எல்லா போஸ்ட்டையும் பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்துங்க. இந்த சைடு வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா 30 to 20 to 30, சில இது பார்த்திங்கன்னா 18 to 30 இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எந்தெந்த அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஏஜ் வந்து நீங்கள் சரியாக இருக்கீங்களா. இதில் பார்த்திங்கன்னா 18 to 27 அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஏபியில் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த CBA, NIA இதுக்கெலாம் வந்து டெபுடேஷன் ஒரு 4 years 3 years இந்த மாதிரி வந்து டெபுடேஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா டேரக்ட் என்ட்ரி, டேரெக்டாக நீங்கள் அந்த போஸ்ட்லேயே நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் டைம் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி, அதாவது இங்கே இதோட எண்ட் ஆஃப் த டே வரலும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் மேக்ஸ் ஃபைனல் அலாட்மெண்ட் ஆஃப் த போஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெரிட் கம் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் போஸ்ட் கிவன் பை கேண்டிடேட்ஸ் அண்ட் ஒன்ஸ் எ போஸ்ட் இஸ் அலாட்டட். ஓகே, ஸோ இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுக்கிற மார்க்கு ப்ளஸ் நீங்கள் வந்து இப்போயே கொடுக்குற போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது எக்ஸாம் எழுதுறதுக்கு படிப்பீங்களே அதுக்கு எவ்வளோ கவனம் கொடுக்கணுமோ அதே போல் வந்து இதில் கொடுக்கணும். while giving preference of the post as and when required by the commission, the candidates may note that there are few posts like inspector,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸசைஸ் எக்ஸாமினர் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் இன் சிபிஎன் ஓகே மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபென்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் என்சிபி sub inspector in CBI, NIA, UDC, SSA in BRO, etc., which have specific requirement of physical standards, physical tests and medical tests detail given at Annexer 16-17. Candidates must ensure that they fulfill all the requirements of the post before giving their preference option for such post. Okay, சில இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து உடல் ஊனமாக இருக்கிறவங்களுக்கும் வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அதாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இந்த இதுக்கெலாம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் அதையும் அதாவது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது அதையும் வந்து பார்த்துட்டு வந்து கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து வெளியேறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, அதாவது நீங்கள் measurement of physical standards and physical and medical will be conducted by the user department concerned after final selection and nomination of the candidates after the user department. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த இதில் வந்து ஃபீல் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துலேயே வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க டேட்டாஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அண்ட் ரிசர்வேஷன் டெனன்டி வேக்கன்சி தேர் ஆர் அப்ராக்சிமேட்லி 14,542 வேக்கன்சி வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து டெனன்டி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது மாறத்துக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது. மாறத்துக்கான இப்போ நீங்கள் எஸ்எஸ்சிஜிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மாற்றங்கள் வரும். இதுலேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெனன்டி வேக்கன்சி அப்படின்னு தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் ஏற்கனவே வந்து நம்ம முன்னாடி பார்த்ததுலேயே வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்கோம். ஃபார் த போஸ்ட் ஃபார் விச் ஏஜ் லிமிட் இஸ் அங்கே நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27க்குள்ளே இருக்கிறவங்க வந்து எதுக்குள்ளே பிறந்திருக்குன்னா கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பீன் born நாட் earlier than 2/8/1998 நாட் லேட்டர் தென் 1/8/2007. அதாவது 2/8/1998 இதுக்கு அப்புறமும் 1/8/2007 இதுக்கு முன்னாடியும் இந்த இடைப்பட்டல ஏதோ ஒரு நாளில் பிறந்தவராக இருக்கணும். யாரெல்லாம் வந்து 18லேருந்து 27 வயசு வரலும் இருக்கக்கூடிய போஸ்ட்டு சூஸ் பண்ணிங்களோ, இன்கேஸ் 20 வரலும் 30 20லேருந்து 30 வரலும் இருக்க போஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2/8/1995 இதுக்கப்புறமும் 1/8/2005 இதுக்கு முன்னாடியே வந்து பிறந்தவராக இந்த இடைப்பட்ட ஏதோ ஒரு நாளில் வந்து பிறந்தவராக இருக்கணும். ஃபார் த போஸ்ட் ஃபார் விச் ஏஜ் லிமிட் இஸ் 18லேருந்து 30 இருக்கிறவங்க வந்து 2/8/1995 1/8/2007. 18லேருந்து 32 இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 2/8/1993 1/8/2007. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜுக்கு வந்து உங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட்டில் இப்போ இங்கே இந்த லாஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட் 32 இருக்குது. இங்கே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 37 வரலும் நீங்கள் எலிஜிபிள். இதே ஓபிசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் அப்போ 35 வரலும் நீங்கள் எலிஜிபிள். ஓகே, கீழே வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் யாராவது நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா அதையும் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா விடோஸ் டைவர்ஸ் உமன் ஓகே எக்ஸ் சர்வீஸ்மேன் இது எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஆட்கள் கம்மியாக இருப்பாலும் அதை பற்றி நான் ரொம்ப டெப்த்தாக போகல. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் உமன் விடோஸ் உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் இவங்களுக்கு வந்து அப் டு 40 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இப்போ நீங்கள் வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஓகே அது மாதிரி வாங்கியிருக்கணும். ஒரு பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கணும். ஆர் இன்ஸ்டிடியூட் வித் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் லெவல் ஓகே நீங்கள் டிகிரியோட இதையும் வந்து வாங்கியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் அட் டிகிரி லெவல். நீங்கள் வந்து டிகிரி இளங்கலை பட்டம் போடுவீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் புள்ளியில் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து டிகிரி லெவலில் படிச்சிருக்கணும். ஓகே, அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் investigator grade 2 bachelor's degree in any subject with the statistics as one of the subject from the recognized university or institute ஓகே இது வந்து நீங்கள் படிக்கும்போதே ஸ்டாட்டிஸ்டிக்கல் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஆல் அதர் போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தவிர வேறு எல்லா போஸ்ட்டுக்கும் அந்த சிபிஐ என்ஐஏ இதெல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலண்ட் ஓகே ஏதோ ஒரு டிகிரி வந்து படிச்சிருக்கணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டேட் என்ன கொடுத்தோம் கேண்டிடேட் who have appeared in their final year of their graduation can also apply. However, they must possess essential qualification as on 1/8/2025 வந்து உங்களுடைய டிகிரியை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிறவங்க வந்து அதுக்கு முன்னாடி அதாவது ஃபைனல் இயரில் இருக்கவங்க கூட எழுதலாம். ஆனால் 1/8/2025 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்.
அடுத்தது how to apply பார்த்தீங்கன்னா application must be submitted only in online mode at the new website of SSC headquarter, that is இதில் வந்து பார்த்தீங்கன்னா my SSC மொபைல் ஆப் இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நானும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் இந்த எக்ஸாமோட டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் சதர்ன் ரீஜனில் வருவீங்க. எஸ்ஆர் இங்கே பார்த்தீங்கன்னா சதரன் ரீஜன். இதில் வந்து ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இதில் வந்து இந்த இதில் எந்த ஏரியாவுக்கு பக்கமாக இருக்கீங்களோ அதோட கோடு வந்து நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் வேணும். இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு ஓகே, பட் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா இதை கொஞ்சம் நல்லாவே பண்ணும். இதை நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுவேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் 2 tiers as indicated below. ஓகே, Tier 1, Tier 2 அப்படின்னு சொல்லி 2 வந்து வைப்பாங்க. ஓகே, மார்க்ஸ் ஸ்கோர்டு பை த கேண்டிடேட்ஸ் இன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இஃப் கண்டக்டட் இன் மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் வில் பி நார்மலைஸ். ஏன்னா வந்து கேண்டிடேட் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதை வந்து சரிசமப்படுத்துறது வந்து நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸ்கீம் ஆஃப் Tier 1 எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Tier 1 எக்ஸாமினேஷன் இப்போது இது வந்து லென்த்தி ப்ராசஸ், அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக கூட இருக்கலாம். இப்போதைக்கு ரொம்ப டெப்த்தாக போகாமல் மேலாட்டமாக சொல்லிவிட்டு இதை மட்டும் இந்த சிலபஸ் ஓரியன்ட் மட்டும் தனி வீடியோவாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இது வந்து Tier 1 பேப்பர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 25 இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 50. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேக்கு வந்து 25 கொஸ்டின் 50 மார்க்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின் 50 மார்க்கு. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 25 கொஸ்டின் 50 மார்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து 1 hour நடக்கும். இதே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த உணவுன்றோடு அந்த கேண்டிடேட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 hour 20 minutes வந்து இருக்கும். அடுத்தது Tier 1 will consist of the objective type மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஆன்சர் கொடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். த கொஸ்டின் வில் பி செட் இன் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி எக்ஸ்பெக்ட் ஃபார் த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். இதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டி வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் மற்ற எல்லா பார்ட்ஸும் வந்து அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இது ரெண்டுலேயும் இருக்கும். தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்திங்கன்னா 0.50 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நெகட்டிவ் மார்க்கு. அடுத்தது பேப்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து Tier 2 எக்ஸாமினேஷன். இதில் வந்து 2 பேப்பர் வந்து நடக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து நடக்கும். இதில் வந்து பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4 இந்த மாதிரி வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் செக்ஷன் 1ல் வந்து மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் வந்து 30 கொஸ்டின், ரீசனிங் வந்து 30 கொஸ்டின். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 60 கொஸ்டின் இருக்கும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க், 60 × 3 வந்து 180 மார்க் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அப்போ டைம் அலோடு பார்த்திங்க அப்படின்னா 1 hour. ஸோ டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து 1 hour 20 minutes கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 2 இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், ஜென்ரல் அவேர்னஸ். இது வந்து லாங்குவேஜில் வந்து 45 கொஸ்டின், ஜென்ரல் ஜிகேல வந்து 25, மொத்தமாக 70 கொஸ்டின். இதுக்கும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க்கு. இது வந்து 210 மார்க் வந்து இதில் வந்து நடக்கும். அடுத்தது வந்து செக்ஷன் 3 கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டு. இது வந்து 20 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, மொத்தமாக 60 கொஸ்டின். இது வந்து 15 நிமிஷம் இதுக்காக நடக்கும். அடுத்தது செக்ஷன் 4 பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஸ்பீடு டெஸ்ட்டு ஆன் டேட்டா என்ட்ரி டாஸ்க். ஸோ இதுக்கு வந்து பெருசாக இந்த இதில் கொடுக்க இதுதான் வந்து பேப்பர் 1க்கு வந்து செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4. இது வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணீங்க, உங்களுக்கு எந்த எக்ஸாம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து 100 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, மொத்தமாக 200 மார்க்கு. இது 2 hours வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பேப்பர் Tier 1 will include conducting of paper 1 and paper 2 in separate shifts. Okay, paper 1 is compulsory for all the posts. Paper 2 will be for the only those candidates who apply for the post of junior statistical officer. JSOக்கு யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பேப்பர் 2 வந்து நடக்கும். பேப்பர் 1 அதாவது Tier 2ல. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 will
include following 4 sections. இது வந்து பார்த்தீங்கன்னா section 1 mathematical abilities, reasoning and general intelligence, section 2 English language and comprehension, B general awareness, section 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட், section 3 of section 4 வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட். ஓகே, பேப்பர் 1 will be conducted in 2 sessions, section 1 and section 2 on the same day. ஓகே, இது வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ். இப்போதைக்கு இது நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது தனியாகவே வந்து நம்ம ஒரு வீடியோவை பார்க்கலாம். இதோட டேட்டாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலும் பெரிய ஐடியாஸ் கிடச்சிரும். நீங்கள் எந்த மாதிரி போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுனாலும் சரி, ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை வந்து இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து ஒரு 5 டைமாக வந்து படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, இண்டிகேட்டிவ் சிலபஸோட டயர் 1 எல்லாத்தோடைய சிலபஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் இருக்க டாப்பிக்கை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து படிக்கணும். நிறையா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கும். எல்லாம் இதை பேஸ் தான் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் பண்ணும்போதும் வந்து இதை நீங்கள் படிக்கிறவங்க பாட்டு படிக்கிறீங்க அப்படின்னா இது பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கூட பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டைப் பண்ணி கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, ப்ரிஃபரன்ஸ் ஃபார் வேரியஸ் போஸ்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வில் பி டேக்கன் ஃப்ரம் த candidates through online option form on the website of the commission before declaration of final result. ஓகே, நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக கொடுங்க. கேண்டிடேட் who do not submit their post preference on the website of commission within the stipulated time will not be considered for the any post in the final result. ஓகே, நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து இதில் வேலையே கிடைக்காது. ஓகே, while giving preference of the post departments online, the candidates may note that the following posts have specific requirement of physical standards, physical tests and physical medical test. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் எக்ஸசைஸ், இன்ஸ்பெக்டர் சிபிஐயில் இன்ஸ்பெக்டர் சிபிஐ, இன்ஸ்பெக்டர் சிபிஎன், சப் இன்ஸ்பெக்டர் சிபிஎன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், சப் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் என்சிபி, சப் இன்ஸ்பெக்டர் சிபிஏ, சப் இன்ஸ்பெக்டர் என்ஐஏ போஸ்ட் இன் பிஆர்ஓ. ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெடிக்கல்லாம் நடக்கும். அதையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தகுதியானாலா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா வந்து நீங்கள் நல்லா பண்ணாலும் வேலை கிடைக்காத சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் மே கான்டாக்ட் ஃபாலோயிங் ஹெல்ப்லைன் ஃபார் கிளாரிஃபிகேஷன் இஃப் எனி. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த மாதிரி இதில் கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்எஸ்சி சதரன் ரேஞ்சதுக்கு வந்து சென்னைக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் 0944519596 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒவ்வொரு சில போஸ்டிங் வந்து ஃபிசிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் எக்ஸைஸ் எக்ஸாமினர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், அப்புறம் இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ் சிபிஎன். ஸோ இதுக்கெலாம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்தாங்க. மேல் பார்த்திங்க அப்படின்னா வந்து மினிமம் 157.5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். செஸ்ட் வந்து மார்பளவு வந்து சாதாரண நிலையில் வந்து 81, விருந்த நிலையில் வந்து 5 சென்டிமீட்டர் கூடுதலாகவும் இருக்கணும். ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1500 மீட்டர் வந்து 15 நிமிஷத்தில் நடக்கணும். ஸோ நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் மெதுவாக போனீங்கன்னா கூட வந்து இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் 30 மினிட்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் உயரம் வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும். எடை வந்து 48 கிலோ வந்து இருக்கணும். ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டர் வாக்கிங் வந்து 20 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். அதோட சைக்கிளிங் வந்து 3 கிலோமீட்டர் வந்து 25 நிமிஷத்தில் வந்து முடிக்கணும். அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் வந்து 150 சென்டிமீட்டர் வந்து இருந்தால் போதுமானது. அடுத்தது மார்பளவு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 76 சென்டிமீட்டர் இருக்கணும். விருந்த நிலை வந்து இதில் பெருசாக 76 சென்டிமீட்டர் வித் எக்ஸ்பென்ஷன். ஓகே, அப்போ வந்து நீங்கள் சாதாரண நிலையில் 71 இருந்து இதில் 5 கூடுதலாகி 76 இருந்தாவே போதுமானது. ஃபீமேலுக்கு வந்து இங்கே எதுவும் கொடுக்கல. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் இன் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் 150 இருந்தால் போதுமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா வித் எக்ஸ்பென்ஷனோட விருந்த நிலையில் வந்து மார்பளவு 76 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இன் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் ப்ரூ. ஓகே, ஸோ இதுக்கு வந்து மேல் கேண்டிடேட் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும். மார்பளவு அன்எக்ஸ்பெக்டட் ஓகே சாதாரண நிலையில் வந்து 76 இருக்கணும். விருந்த நிலையில் வந்து கூடுதலாக 5 ஆகி 81 இருக்கணும். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு மேக் ஷூர்
before opting for any category of the post that they fulfill the requirement of the for that category. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணும்போது இந்த ஏரியாவை நல்லா பார்த்து அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட்.